Hello friends, welcome to Psychology in Tamil. நம்ம presentation skills பார்த்துட்டு இருக்கோம். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைய வீடியோவில் நம்ம சொல்ல வர விஷயத்தை எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும், அதாவது தமிழில் கணக்கச்சிதமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எப்படி சொல்லணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ப்ரெசன்டேஷன் சீரிஸ் தினந்தோறும் வரப்போகுது. இந்த தினந்தோறும் வரப்போகிற வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா யூடியூப்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தினந்தோறும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வெறும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் டெய்லி கற்றுக்கிற விஷயத்த அன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு அடுத்த நாள் வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ சீரிஸ் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல ப்ரெசென்டர் ஆகிறதுக்கான பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ தினமும் பாருங்க, தினமும் ப்ராக்டிஸும் பண்ணுங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு டாப்பிக்கில் நம்ம என்னென்னலாம் பேச போகிறோம் அப்படின்றத நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயங்களில் இன்னைக்கு பேசுகிற டைமிங்க்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்றதை நம்ம முதல்ல பார்த்துக்கணும். வெட்டுறது தான் இம்பார்ட்டன்ட். எடிட்டிங் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி தூக்கி போட்டுருங்க. அப்படி தூக்கி போட்டுட்டிங்கனாலே, நீங்கள் நிறைய விஷயத்த தூக்கி போட்டுட்டிங்கனாலே, நீங்கள் எதை பேச வரீங்களோ அதை பற்றி மட்டும் பேசுனீங்கனாலே நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச முடியும். நீங்கள் சொல்கிறத கச்சிதமாக கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத மற்றவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் எல்லா விஷயமே எல்லா இடத்துலையுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சில வீடியோஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பசங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறது அவசியமாக இருக்கலாம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு 2 + 2 = 3ன்னு சொல்கிறது முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல எவ்வளவு பேசணும் அப்படின்றது எது தீர்மானிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸ் தான் தீர்மானிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுறது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, டைம் அதிகமாக இருந்தாலும் சில பேர் பேசும்போது நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேச்சு எப்பயுமே இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவங்களை கேள்வி கேட்கும்போது இல்லை அவங்க கேள்வி கேட்க வைக்கும் போதோ அந்த அட்டென்ஷனை நீங்கள் உங்ககிட்டேருந்து அவங்களுக்கு திருப்பி விட்டுறீங்க. அப்போது அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யோசிச்சாங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு அவங்க அட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்படி அட்ராக்ட் ஆனாங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி தெரியும், நேரம் கடந்து போனதே தெரியாது. இன்னொன்று, உங்களுடைய பேச்சில் ஹியூமரை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் அடிக்கடி ஜோக்ஸ் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஜோக் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஜோக் சொல்கிறதுன்றது ரொம்ப ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் 5 நிமிஷம் ஆகுதோ அப்பப்பெல்லாம் ஒரு காமெடி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொன்னாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஐயோ இவனுக்கு எப்பப்பெல்லாம் பேச தெரியலையோ அப்பப்பெல்லாம் காமெடியை சொல்லிடுறான் அப்படின்ட்டு. அதுவும் பண்ணிடக்கூடாது. ஸோ எப்போ காமெடியை யூஸ் பண்ணணுமோ அப்போ மட்டும் காமெடி யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ஸ்டோரிஸ் சொல்லி உங்களுடைய விஷயத்தை புரிய வைக்க பாருங்க. எல்லா பெரிய தலைவர்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய மேடை பேச்சில் எப்பயுமே ஒரு கதை வச்சுருப்பாங்க. இந்த குட்டி கதையை சொல்லி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்வாங்க. அந்த கதையை சொல்கிறது மூலமாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதையும் சொல்லிவிடுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க உங்களே இன்ட்ராக்டிவாகவும் வச்சுருப்பாங்க. அட் த சேம் டைம் உங்களே என்கேஜாகவும் வச்சுருப்பாங்க. என்கேஜ்னா உங்களுடைய சீட்டு நுனியில் உங்களை உட்கார வச்சுருப்பாங்க. அப்படி உட்கார வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க சொல்கிறது இல்லாட்டாலும் அவங்க என்னவோ அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டா மாதிரி உங்களுக்கு ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா, அத்தனை விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்றது. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்பீச்சை நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் வச்சுக்கலாம், டு த கண்டென்ட்டும் வச்சுக்கலாம். எப்போயுமே உங்களோட ஆடியன்ஸும் உங்கள் கூட கனெக்டடாகவே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.